ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரி மெரிட் லிஸ்ட் வந்துட்டு அதில் இருக்க ஒரு கன்ஃபியூஷன் தான். ஒரு சில பேருக்கு வந்து டேரெக்டாகவே வந்து ரிசல்ட் பேஜ் வந்துடுச்சு. ரிசல்ட் பேஜ்னா இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனால் இன்டர்வியூ செலக்டட்னு அந்த ஹால் டிக்கெட் வந்துட்டு கால் லெட்டர். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் இல்லைனா யூ ஆர் நாட் செலக்டட் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யூ ஆர் நாட் செலக்டட் அப்படின்னு டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் வந்து செலக்ட் ஆகலை இன்டர்வியூ போகிறதுக்குனே அப்படின்னு வந்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பார்க்க தேவையில்லை. பட் வந்து 450 மார்க்குக்கு மேலே இருந்துச்சுங்கன்னா ஒரு தடவை உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கா, இல்லை திரும்பி ஒரு தடவை வெப்சைட்டில் சாயந்தரம் இல்லை நாளைக்கு செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொன்னேன், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாட் ஷார்ட் லிஸ்டட்னு வந்துட்டு நாட் செலக்டட்னு வந்துட்டு, ஆனால் மெசேஜில் செலக்டட்னு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஜாபுக்கு வந்து மெசேஜ் மெயில் வரும். ஸோ மெசேஜ் மெயில் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. அதுக்கப்புறம் நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வரவங்களுக்குலாம் என்ன இஷ்யூன்னா பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டில் உங்களோட டிஸ்ட்ரிக்டோட செலக்ஷன் லிஸ்ட் இன்னும் அப்லோட் ஆகலை. அதை வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பாங்க வெப்சைட்டில். பட் ஏதோ ஒரு எரர், ஒரு சில டைம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த யூடியூபே வந்து ஒர்க் ஆகலை, இல்லை வந்து இன்ஸ்டாகிராமே ஸ்டாப் ஆகிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சுச்சுவேஷனில் உங்கள் வெப்சைட்டில் வந்து உங்களோட ரிசல்ட் வந்து அப்லோட் ஆகுறதுல ஏதோ ஒரு எரர் ஏற்பட்டிருக்கு. அதனால யாருக்குமே வரல. பட் நிறைய பேருக்கு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ ஈரோட்லலாம் இன்னும் வரலன்னு சொன்னாங்க. பட் நிறைய பேருக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ மெசேஜ் வந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. வராதவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு, ஸோ இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு, என்ன உங்களுக்கு இன்டர்வியூ வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி 12ஆம் தேதி தான் இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வந்து வராதவங்க எல்லாருமே, வந்திருக்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இப்போ மெசேஜில் செலக்டட்னு வந்துட்டு கால் லெட்டர் நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வருது. அப்போ நான் கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கால் லெட்டர் வந்து அந்த வெப்சைட் எரராக அவங்களே பார்த்துட்டு சரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 12ஆம் தேதி தாங்கிறப்ப ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு மெசேஜ் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக செலக்டட் தான். ஏன்னா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு திரும்பி இல்லைன்னா சொல்ல முடியாது கவர்மெண்ட்லேருந்து. நீங்கள் கண்டிப்பாக செலக்டட் தான். ஆனால் கால் லெட்டர் லோட் ஆக லேட் ஆகுது, உங்கள் வெப்சைட்டில் அப்லோட் ஆக லேட் ஆகுது. ஸோ ஒரு நாள் இல்லை 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதை கேட்டுகிட்டே இருக்காங்க, இங்க வெப்சைட்ல நோ டேட்டா வருது, இப்போ நான் செலக்டடா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கு. எஸ்எம்எஸ்ஸே நீங்க நம்பலாங்க. எஸ்எம்எஸ் வந்துட்டனாலே நீங்க செலக்டட் தான். வேற பயப்பட தேவையில்ல. இன்னொரு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ், கம்யூனிட்டி வைஸ் என்னோட டீட்டெயில் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்காங்க. என் கம்யூனிட்டியில எவ்வளோ இருக்கு, வேகன்சி இருக்கு, நான் இப்போ வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோமா வேண்டாமான்னு. ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுறேன், என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனேன் எல்லாமே நான் சொல்றேன். வெப்சைட்ல எப்படி செக் பண்றதுன்னு பார்த்துருவோம். ஸோ இதுதாங்க அஃபிஷியல் வெப்சைட்டோட 2025-26க்கான அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரியோட கம்யூனல் லிஸ்ட்டு. ஸோ இது வந்து இப்போ இன்டர்வியூ வந்து உங்களுக்கு 12ஆம் தேதி சொல்லியிருக்காங்களா, 12ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செக்கிங்லாம் முடிச்சுட்டு மோஸ்ட்லி 17, 18ல உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டு, நீங்கள் வந்து வேலை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற லிஸ்ட்டே வெளியிட்டுருவாங்க. லிஸ்ட் வந்துட்டுனா உங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்துட்டுனா நீங்கள் டேரெக்டாக வந்து போய் ஜாயினிங் மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ஜாயினிங் ப்ரொசீஜர் எல்லாமே நான் வேணும்னாலும் அதையுமே, இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி, ஜாயினிங்னா எப்படி, எவ்வளோ நாளில் சேரணும், அது வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பேஜ் தெரியுது பார்த்தீங்களா, இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நிறைய பேர் புரிஞ்சுக்கோங்க, நிறைய பாய்ஸுக்கு நிறைய பேர் நான் செலக்டட்னு போடுறீங்க, என் மார்க் 480. பட் ஆனால் ஒரு சில கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க, நான் 430 உமன் கேட்டகரியில் எனக்கு வந்துட்டுன்னு போடுறாங்க. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரியலூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் போஸ்டிங் நேம் பஞ்சாயத்து செக்ரட்டரி கொடுத்துருக்காங்களா, கம்யூனிட்டி டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்களா, மொத்தம் 33 சீட் இருக்கு. இதில் ரிசர்வேஷன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஒன்லின்னு போட்டு இந்த 33ல 13 பேர் வந்து கண்டிப்பா உமன்ஸுக்குன்னு அவங்க ஒதுக்கிட்டாங்க. அப்ப மீதி இருக்க 20 சீட்டு வந்து அப்ப ஜென்ஸுக்கு தானே ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இல்லங்க. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. மீதி இருக்க 20 சீட் என்ன போட்டிருக்காங்கன்னா, போத் மென் அண்ட் வுமன்னு போட்டிருக்காங்க. அந்த 20 சீட்ல நீங்க லேடீஸும் இருக்கலாம், மென்னும் இருக்கலாம். நீங்க போய் திரும்பியும் வந்து காம்படிஷனுக்கு வந்து லேடீஸ் கூட உங்களுக்கு நடக்கும், பாய்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இதுதான் இங்க பெரிய இஷ்யூ. ஏன்னா நீங்க 10த்ல வந்து நீங்க வந்து அஃபிஷியலா நியூஸ் சேனல்ல பார்த்தா கூட மார்க் பர்சன்டேஜ் இல்ல பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, லேடீஸ் தான் அதிகம் எடுப்பாங்க ஜென்ஸோட அப்படின்னு போடுவாங்க. ஸோ மேஜர் ஆஃப் த டைம். ஸோ 480, 490 மார்க் பொண்ணுங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அந்த மார்க் எடுத்துருவாங்க. பட் ஜென்ஸ் பசங்களுக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன், இந்த மாதிரி வேலைக்குன்னு வரப்ப ஒரு 33 வேகன்சி இருக்குன்னா, நீங்க மியூச்சுவலா வந்து பாதி பொண்ணுங்களுக்கு பாதி பசங்களுக்குன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் கவர்மெண்ட்ல வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட்ல வந்து இப்போ நடக்கிற இந்த இதுவா இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், இத்தனை பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் லேடிஸ்க்கு கொடுத்து தான் ஆகணும்னு கொண்டு வராங்க. இப்போ லேடிஸ்க்கு அந்த ரிசர்வேஷன் கொடுத்துட்றீங்க, ஓகே. பட் ஜென்ஸுக்குன்னு வரப்ப, அது அவங்களோட லைஃப்னு வரப்ப, அவங்களுக்கான ரிசர்வேஷன் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்ல. பட் அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பாய்ஸுக்கு இது ஒரு மேஜர் இஷ்யூ.
அதனால வந்து இந்த எக்ஸாம்ல நீங்க இந்த இன்டர்வியூ ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் மேஜரா செலக்ட் ஆகல. கேர்ள்ஸ் தான் நெறைய செலக்ட் ஆயிருக்காங்க. கேர்ள்ஸ் செலக்ட் ஆகிறது நீங்க வேலைக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் பாய்ஸ்க்கும் ஏதாச்சும் ஒரு ரிசர்வேஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்றேன். செலக்ட் ஆன எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். அதே மாரி இப்ப அரியலூர், செங்கல்பட்டு அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் குடுத்துருக்காங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். போய் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 37 டிஸ்ட்ரிக்ட் தாங்க இருக்கும். விருதுநகர் கடைசியா இருக்கு. 37 தான் இருக்கும். 38 டிஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலி. 8வது வந்து என்னன்னா, ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னைக்கு பஞ்சாயத்து செக்ரட்டரியா பஞ்சாயத்து போர்டே கிடையாது. அந்த மாரி சென்னை வந்து அதுக்குள்ள வராது. 37 டிஸ்ட்ரிக்ட் குடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி, இப்ப நீங்க தேனி இல்ல நீலகிரிக்குலாம் பார்த்தீங்கன்னா, வெறும் 9 இதுதான் மொத்தமே. இப்ப 9 இன்டு 5 வந்து 45 நெனைக்கிறேன். மொத்தம் இன்டர்வியூக்கு வெறும் 45 பேர் தான். நீங்க 2000 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் 45 பேர் தான் அப்ளை பண்ணியிருந்தாலும் 45 பேர் தான் இன்டர்வியூக்கே செலக்ட் பண்ணாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல 490க்கு மேல எடுத்தவங்களே செலக்ட் ஆன வாய்ப்பில்ல. இப்போ 450 இப்போ 495, 496 அந்த மாரி யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அதுதான் இங்க இருக்க பெரிய பிரச்சனை. அதுலயுமே பார்த்தீங்கன்னா 2 பேர் கண்டிப்பா லேடீஸ் இருக்கணும். 7 பேர் வந்து லேடீஸ், ஜென்ட்ஸ் 2மே இருக்கலாம். உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஏன் பாய்ஸ் நெறைய பேர் செலக்ட் ஆகல அப்படின்னு. அதே மாரி இந்த நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் வந்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க ரிசல்ட் வெப்சைட்ல இன்னைக்கு, நாளைக்கு செக் பண்ணுங்க. ஏன்னா 12ஆம் தேதி தான் இன்டர்வியூ. ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். பட் நாட் ஷார்ட் லிஸ்டட் வந்தவங்க மோஸ்ட்லி உங்களுக்கு வராது தான். ஒரு தடவ மெசேஜ் மட்டும் அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா போடுறேன். ஸோ ரிசல்ட்ல பாஸ் ஆன எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நீங்க இன்டர்வியூ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்டர்வியூ முடிஞ்ச உடனே இது உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கையில வந்துரும். வேற ஏதாச்சும் டீட்டெயில் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆல் த பெஸ்ட்.